எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் சட்டசபையில செய்ய வேண்டியது இங்க செஞ்சிருக்க. ஜீவாவுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறமே, திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவானா? வழக்கம் போல உன் பிட்ட போடு. சார் பக்கம் குட்டி பையன் உட்கார்ந்திருக்காங்க. நீ கொண்டு போக. ஐயோ இப்பவே என் காலு தொறு தொறுன்னு வலிக்குதே. இனிமே உன் கூட சண்டை போடுவேன், உன்னை அடிப்பேன், உன்னை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே விரட்டுவேன். உன்னைய கூட்டினாட்டா சேர்த்துக்க சொல்லி கெஞ்ச வைக்கல. பாப்போமா? பாப்போம். எவ்வளவு வெட்டு? 50 இந்தியா ஸ்டாம்ப். பாப்போம், பாத்துருவோம். இதுல 26,300 ரூபாய் பணம் இருக்கு. நான் ஒண்ணு ஆடம்பர வாழ்க்கை வாழல. 400 ரூபாய்க்கு புடவை எடுக்க கொடுத்தா 200 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு 200 ரூபாய் மிச்சம் முடிச்சு இப்படி சேர்த்து வச்சிருக்கேன். தூக்கி எறிகிற பால் கவரை கூட சேர்த்து வச்சு காசாக்கி இருக்கிறேன். தெரிஞ்சுக்கடா புஜ்ஜிமா, எல்லாம் உங்களுக்கு உதவத்தான். எதுக்குமா? ஒழுங்கா வீட்டுக்கு போக மாட்டீங்க? என்னப்பாச்சு? என்னப்பா ஆச்சு? என்னஞ்சா ஆச்சு? ஏய், என்ன சம்பவம்னு கேக்குறேன்ல. உங்க யாரோடயும் நாங்க பேச மாட்டோம், போங்க. நீங்க பண்ற தப்புக்கு நாங்க அசிங்கப்படுறோம். நீங்க 2 பேரும் சண்டை போடுறது பள்ளிக்கூடம் பூரா தெரிஞ்சு போச்சு. எதிர் வீட்டு ஜீவா பையன் பத்த வச்சுட்டான். அண்ணன் கோவத்துல சண்டை போட்டுருச்சு. ஹெட் மாஸ்டர் உக்கி போட வச்சுட்டாரு. அண்ணனுக்கு தொடலாம் வலிக்கும், பாவம். இப்படியாடா மல்லு கட்டுவீங்க? உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நெஞ்சில வம்மா வச்சுட்டு அலையிறேன். கீச்சு கீச்சுன்னு கத்தாதடா. சேட்ட சேட்ட இத்தனை வருஷமா கேட்க மாட்டேன். நீ ரவுடியா? நீ பள்ளிக்கூடத்துல இந்த படிதான் வந்தாக்கா. எங்க போறீங்க? என்ன திரும்ப அதிரி பதிரின்னு கத்த போறீங்களா? இப்ப யாரோடையும் சண்டை போடுற மனநிலையில நான் இல்ல. உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? அன்பு நல்ல புத்திசாலி, தன்மையான பையன். என் பையனோட நல்ல திறமைசாலி. பின்னால பெரிய ஆளா வருவான் பாருங்க. ஆனா உங்களால ஏதோ டிஸ்டர்ப் ஆறாங்க, பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார், அது எனக்கே புரியுது. என்ன பண்றது? நம்ம எடுத்து சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு சார். எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும். இப்ப இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னால. 2 பேரும் லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது என்னத்த புரிஞ்சுக்கிட்டோமோ தெரியல. சோபிக்கு எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வயசு. நாங்க சண்டை போடும் போதெல்லாம் வேண்டாமா வேண்டாம்பான்னு அப்படி அழுவா. நாங்க கேட்ட பாடல. ஒரு கட்டத்துல நாங்க சண்டை போடும்போது யாருக்கிட்டையும் பேசாம கோச்சிக்கிட்டு சாப்பிடாம தன்னை வர்த்திக்க ஆரம்பிச்சா. தாளாமலே எங்களை அழ வச்சா. என்ன வழி? யாரா ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் நடத்த முடியுங்கிற நிலைமை. என் மகளுக்காக நான் விட்டு கொடுத்தேன்னு என் மனைவி விட்டு கொடுக்க விரும்பல. அவ எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தா. எல்லாத்தையும் ஜீரணிக்க பழகிட்டேன். என் மகளும் அப்பா மேல தப்பு இல்ல, எல்லாம் அம்மா மேலதான்னு மெதுவா என் பக்கம் சாய ஆரம்பிச்சா. ரொம்ப பாசமா இருந்தா. சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுனாலதான் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மக என்னோட மட்டும் கரிசனமா இருக்கிறத என் மனைவியால் தாங்கிக்க முடியல. கத்திக்கிட்டே இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமா கத்துறதை விட்டுட்டா. பிடிவாதம், திமிரு, கர்வம்னு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம மனசுங்க உணர்வுல மதிக்கிறதே இல்லை சார். எல்லாரோட இத்தனோண்டு மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கு. இதை செஞ்சாலே பாதி தப்பிச்சிடலாம். ஆனா நம்ம தான் உயிரோடு இருக்கவங்களை பாராட்ட மாட்டோமே. கடையில யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமர்கிட்ட
பிடிச்சதோ பிடிக்கலையோ சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. திட்டுனா கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தொழில் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுல மனைவின்னு வந்தவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறல என்ன தப்பு? நமக்கே நாளைக்கு ஏதாவது நாய் படுத்துட்டா பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு பீ மூத்திரம் அல்ல போற ஜீவன் நம்ம பொண்டாட்டி தானே. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் என்னையே மாத்திக்கிட்டேன். சார், இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நான் எனக்கு நடந்ததோட பரிமாறல் தான். ஏன் தனிப்பட்ட கருத்து, உங்களுக்கான உபதேசம் கிடையாது. ஏன்னா உலகத்திலே சீப்பானது அட்வைஸ் தானே. ஏம்பிட்டு என்னன்னா, ஒரு வாத்தியாரா அந்த பசங்க மனசு உடைஞ்சு போகாம பாத்துக்குங்க. எத்தனை பேர் நம்ம கனவுகளை அழிச்சிட்டு இருக்கோம். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் விட்டுடாம ஒரு உதவியா இருப்போமே. நீங்களும் நானும் தான் நம்ம குழந்தைகளோட முதல் ரோல் மாடல்ஸ். அப்புறம் அன்னைக்கு பேச்சுக்கு தான் உங்களை வீட்டை காலி பண்ண வைக்கிறேன்னு சொன்னேன். அது விஷயமா நான் யோசிக்கவே இல்லை. நீங்க குரு. உலகத்திலேயே விலை உயர்ந்த பரிசு மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன செஞ்சா சந்தோஷமா இருப்ப சொல்லு, அதை நான் செய்யறேன். விவாகரத்துன்றது முடிவில்லை, தொடக்கம். விவாகரத்துக்கு அப்புறம் இந்த நரகத்துக்கு அந்த நரகமே மேலும் தோணும். நாம எடுத்து சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு பொண்ணு. நீ புரிஞ்சுக்குவ. இனிமே அப்பாவும் அம்மாவும் சண்டையே போட மாட்டோம். சத்தியமா? சத்தியமா. சத்தியமா? எனக்கு அதே மாதிரி நீயும் ஜீவாவும் இனிமே சண்டையே போடக்கூடாது. பசங்களை அந்த வாத்தியார் ரொம்ப முழி வச்சுட்டாரு. முதல்ல திஷ்டி சுத்தி போடு. ஒரு வழியா சீரியல் முடிஞ்சது போல.